இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது மத்திய அரசு. வெள்ள நிவாரணம் வழங்காதது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக குற்றச்சாட்டு. சண்டிகர் மேயர் தேர்தல் மோசடியை கண்டித்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்ப்பாட்டம். பாஜகவினர் போட்டி போராட்டம் நடத்தியதால் டெல்லியில் பரபரப்பு. மாநிலங்களை வஞ்சிக்காத முழுமையான பட்ஜெட் இந்தியா கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் என ஸ்டாலின் உறுதி. அரசியல் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 2026 சட்டப்பேரவை தேர்தலே இலக்கு என அறிவிப்பு. வணக்கம். தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துவதாக நாடாளுமன்றத்தில் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்று மக்களவையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கைது விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விசாரணை அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பிரதமர் திரு மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையிலும் ஜார்க்கண்ட் விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பிற்பகலில் மக்களவை மீண்டும் கூடியதும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகாய், ஜார்க்கண்டில் திரு ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் ஜனநாயகத்தின் மீது பாஜக தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு, 100 ஆண்டுகளில் காணாத அளவு கனமழை வெள்ளத்தால் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மத்திய அரசிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை ₹1 கூட நிவாரணமாக வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். Nirmala Sitharaman has also went around Tuticorin and other 4 districts. Rajnath Singh in Chennai, he has traveled here and there, but more, and they came back, and 3 committees have been sent from the government of India. What has happened, sir? They have surveyed, they have assessed what they have to give, they know, but they have not given a paisa, sir. 37 crores the government of Tamil Nadu. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று திரு பாலு சுட்டிக்காட்டினார். இதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் மதுரை எய்ம்ஸ் இன்னும் ஒற்றை செங்கல்லுடன் இருப்பதாக அவர் கூறினார். தமிழர்களின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும், சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் திரு பாலு குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக கூறிய அவர், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார். மாநிலங்களை வஞ்சித்துள்ள பாஜக அரசின் இடைக்கால பட்ஜெட் போல அல்லாமல் முழுமையான பட்ஜெட்டை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி தாக்கல் செய்யும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் சென்றுள்ள அவர் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாளை அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னது போல திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் சென்று சொல்லுமாறு திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். பாசிச பாஜக ஆட்சியின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், முழுமையான பட்ஜெட்டை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி அரசு தாக்கல் செய்வதுடன் மாநிலங்களின் நலன்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திசை திருப்புவதற்காகவே அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது பொய் வழக்கு போட்டு மிரட்டுவது மட்டுமே மத்திய பாஜக அரசின் 10 ஆண்டு சாதனையாக இருப்பதால் திமுகவை மிரட்டி பார்க்கும் வகையிலான ஊடக பரப்புக்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனால் எதற்கும் அஞ்சாத இயக்கம்தான் திமுக என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்கு என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தனக்கு பெயர் புகழ் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்த வரையில் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே நீண்ட கால விருப்பம் என்று கூறியுள்ளார்.
அதன்படி தமது தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே தமது இலக்கு என்று தெரிவித்துள்ள விஜய், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடாது என்றும் கூறியுள்ளார். எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார். அரசியல் தனக்கு பொழுதுபோக்கு அல்ல என்றும் அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள திரைப்படம் சார்ந்த பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி தொடங்கியதை தமிழ்நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சென்னை பனையூரில் விஜய் வீட்டிற்கு எதிரே விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலம், கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அரிசி விலை உயர்வால் நியாய விலை கடைகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏதும் ஏற்படவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விளைச்சல் குறைந்தது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திராவிலும் நெல் விளைச்சல் குறைந்ததால் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக நியாய விலை கடைகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு பெரிய கருப்பன், நியாய விலை கடைகளில் போதுமான அளவுக்கு அரிசி கையிருப்பில் உள்ளதாக கூறினார். விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என்ற திரு பெரிய கருப்பன், பதுக்கல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தலைநகரம் தொடங்கி கிராமம் வரை கூட்டுறவு சங்க வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த திரு பெரிய கருப்பன், கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். வெளிநாடுகளிலிருந்து பண பரிவர்த்தனை மற்றும் தடை செய்யப்பட்டுள்ள இயக்கங்களுடன் தொடர்பு குறித்து சென்னை, நெல்லை, திருச்சி, தென்காசி, இளையான்குடி உள்ளிட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடைய 50 வீடுகளில் இன்று சோதனை நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் பாலாஜி என்பவர் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் 2 மணி நேரம் சோதனையிட்டனர். திருச்சியில் யூடியூபர் சாட்டை திரு துரைமுருகன் வீட்டில் சோதனை நடைபெற்றது. வீட்டில் அவர் இல்லாததால் அவரது மனைவி மாதரசியிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் சாட்டை துரைமுருகன் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கினர். கோவை ஆலாந்துறை ஆர்ஜி நகரில் ரஞ்சித்குமார் என்பவரது வீட்டில் மடிக்கணினி, 2 செல்பேசிகள், 4 மெமரி கார்டுகள், 1 சிம் கார்டு, காலப்பட்டி பகுதியில் முருகன் என்பவரது வீட்டில் செல்பேசியும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பகைவென்றான் கிராமத்தில் விஷ்ணு பிரதாப் என்பவரது வீட்டில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அட்டைப்படத்துடன் கூடிய 4 புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விஸ்வநாத பேரியில் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் இசை மதிவாணன் வீட்டில் 3 செல்பேசிகள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே தேசிய புலனாய்வு முகமை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் உடனே ஆஜராக கூறுவது சட்டவிரோதம் என்று வாதிட்டனர். என்ஐஏ தரப்பில் கைது நடவடிக்கை இருக்காது என்று கூறப்பட்டதை அடுத்து வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 13ஆம் தேதி சென்னை வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக, காங்கிரஸ் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சென்னை வரும் அவர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச இருப்பதாகவும் அப்போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. கைது உத்தரவு மற்றும் அமலாக்கத்துறை சம்மனை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தினர்.
ஜார்க்கண்ட் முதலமைச்சராக திரு சம்பாய் சோரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திரு ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்ததை அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு சம்பாய் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். 10 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அவருக்கு உத்தரவிட்டுள்ளார். முடிந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மீண்டும் விசாரிப்பது தொடர்பான வழக்கில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசுவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்குகளுடன் சேர்த்து பட்டியலிட அவர் தாக்கல் செய்த மனுவை ஏற்ற நீதிபதிகள் திங்கட்கிழமைக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஆய்வு நடத்த குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வுக்குழு தமிழகம் வந்துள்ளது. திருச்சி BSNL அலுவலகத்தில் CBCID காவல்துறையினருடன் இணைந்து அக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கொடநாடு வழக்கில் தொடர்புடைய முதல் நபரான சயான் கோவை CBCID அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில் அவரிடம் 8 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவுக்கு ஆளுநர் திரு ரவி வருகையால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகினர். ஆளுநர் வருகை காரணமாக கோயிலுக்குள் செல்ல முடியாமல் பல மணி நேரம் காத்திருந்ததாக பக்தர்கள் குமுறலை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் வணிகர்களை ஏமாற்றும் வகையில் இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை இடம்பெற வலியுறுத்தி ஈரோட்டில் அந்த அமைப்பினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு விக்ரமராஜா GSTயை எளிமைப்படுத்த வேண்டும், 10 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே திருநல்லூரில் மும்மதத்தினரும் இணைந்து நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடவு வாடிவாசலில் இன்று நடைபெற்றது. அங்கு வரும் 12ஆம் தேதி போட்டி நடைபெறுகிறது. ஈரோட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு கூடுதலாக பணம் தர மறுத்த வாடிக்கையாளருக்கு காலதாமதமாக சிலிண்டர் விநியோகம் செய்த ஏஜென்சி 55,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சித்தோட்டை சேர்ந்த திரு மணிகண்டன் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கும் கடை ஊழியர் தம் வீட்டிற்கு வர மறுத்து சாலைக்கு வரவழைத்து சிலிண்டரை வழங்கியதாக கடந்த ஆண்டு மே மாதம் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்திருந்தார். அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய 2 பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களை பதவி நீக்கம் செய்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கர் உத்தரவிட்டுள்ளார். கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுனிதா பாலயோகி 20 லட்சம் ரூபாயும், தாமரைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கீதா துளசிராமன் 40 லட்சம் ரூபாயும் நிதி இழப்பு ஏற்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி மாதம் 21 லட்சம் பக்தர்கள் உண்டியலில் 116 கோடியே 46 லட்சம் ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளனர். 1 கோடியே 3 லட்சம் லட்டுக்களை பக்தர்கள் வாங்கிச் சென்றுள்ளனர். மேலும் 7 லட்சம் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியுள்ளதாக செயல் அலுவலர் திரு தர்மா ரெட்டி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் நெல்லூர் மாவட்டம் கூடூரில் இருந்து மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கு ரயிலில் தங்க நகை கடத்திச் சென்ற 10 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 3 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல ஹைதராபாத்திலிருந்து கோவை சென்ற சொகுசு பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி 4 பேர் கொண்டு சென்ற 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகள் மற்றும் 2 கோடி ரூபாய் பணத்தை தெலுங்கானா காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 440 புள்ளிகள் அதிகரித்து 72,086 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 156 புள்ளிகள் உயர்ந்து 21,854 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 47,120 ரூபாயாகவும் கிராம் 5,890 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 78 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்துவதாக நாடாளுமன்றத்தில் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலங்களை வஞ்சிக்காத முழுமையான பட்ஜெட்டை இந்தியா கூட்டணி தாக்கல் செய்யும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்கு என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.